வணக்கம். இது உங்கள் கந்தன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்விரான்மெண்ட்ல இருந்து டாப் 5 கொஸ்டின்ஸ். நேத்திக்கே நம்ம புதுசா ஒரு சீரிஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம், 5 மினிட்ஸ் பிரேக் சீரிஸ்னு சொல்லிட்டு. நீங்க எப்பெல்லாம் பிரேக் டைம் இருக்கோ அப்பெல்லாம் இந்த சீரிஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நேத்திக்கு நம்ம ஹையர் எஜுகேஷன்ல டாப் 5 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நீங்க வீடியோஸ் பார்க்கலன்னா அந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். நான் கார்ட்ஸ்ல கொடுக்குறேன், இல்லை வீடியோ எண்ட்ல கொடுக்குறேன். இன்னைக்கு என்விரான்மெண்ட்டுக்கு டாப் 5 பெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்ட் ஹையர் எஜுகேஷனுங்கிறதுலாம் வந்து ரொம்ப வாஸ்டான சப்ஜெக்ட்ஸ், ரொம்ப பெருசு பெருசா இருக்கும், நம்மளால கவர் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க நல்ல ஒரு கான்செப்ட் கிளியரா இருக்கீங்க, எனக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸ் வேணும்னா கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து ஹோல் சப்ஜெக்ட் கான்செப்டா போய் படிக்கிறத தாண்டி இன்னொரு 40 days to 50 days தான் நம்ம கையில இருக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி டைம்ல நீங்க கோர் கான்செப்ட் எடுத்துட்டு புக் வச்சோ இல்லைன்னா பிடிஎஃப் கிரியேட் பண்ணி படிக்கிறத விட இந்த மாதிரி பிவைக்யூஸ்ல படிச்சீங்கன்னா ஒரு கொஸ்டின்ல இருந்து நீங்க நிறைய ஆன்சர்ஸ் கத்துக்கிற மாதிரி இருக்கும். வாங்க கொஸ்டின்குள்ள போலாம். அதுக்காக தான் இந்த 5 மினிட்ஸ் பிரேக் சீரிஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பெஸ்ட் டிஃபைன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளியரா நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் ஆன்சர் பண்ண முடியும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா அது வந்து 17 கோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 17 கோல்ஸ் எது கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா, வேர்ல்டு வைட்ல அந்த 17 கோல்ஸையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஃபியூச்சர் ஜென்ரேஷனை எப்படி வந்து பெஸ்ட்டாக மாத்துறது, என்விரான்மெண்ட் வைஸும் சரி, ஒரு பீப்புளை வந்து ஹெல்த் வைஸ், எக்கனாமிக் வைஸ், அவங்க எஜுகேஷன் வைஸ், இருக்கிற சொசைட்டி வைஸ் எல்லாத்துலேயுமே அவங்க பெஸ்ட்டாக கொண்டு வரதுக்கு தான் இந்த 17 கோல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல 17 கோல்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங்ஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எது எக்ஸ்பிளைன் பண்ணுறது பெஸ்ட்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னா, development that meets the need of the present without compromising the ability of future generation to meet their own needs. Development focused only on economic growth. Rapid industrialization regardless of environment impact. Conversion of resources for current use only. இன்னொரு ஆப்ஷன், இப்போ வந்து 4 ஆப்ஷன் படிச்சுட்டோம். இந்த 4 ஆப்ஷன்ல பெஸ்டா எது சூட் ஆகுதுன்னா ஆப்ஷன் 1 தான் அதுக்கு ஆன்சர். ரைட்டு, ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. நீங்க ஒரு ஒரு டாபிக் படிக்கிறீங்க, ஒரு கொஸ்டின் நீங்க படிக்கிறீங்கன்னா அங்க பெஸ்ட் டிஃபைன்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் பாசிட்டிவா இருக்கணும். அந்த சென்டென்ஸ் வந்து எந்த இடத்துலயுமே நெகட்டிவா போகக்கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி நான் சொல்றேன் பாருங்க. இங்க டெவலப்மெண்ட் தட் மீட்ஸ் தி நீட்ஸ் ஆஃப் தி பிரசன்ட் வித்தவுட் காம்ப்ரமைசிங் தி ஃபியூச்சர் ஜென்ரேஷனை எந்த மூலியமாவும் காம்ப்ரமைஸ் பண்ணாம எல்லா நீட்ஸையும் மீட் பண்ண வைக்குதா சஸ்டைனபிள் கூட. அதான் நான் சொன்னேன், இருக்கிற 17 கோல்ஸுமே ஃபியூச்சரை எந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணாம, ப்ரெசென்ட்டே அவங்களை எது டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற growth-அ வந்து ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு. டெவலப்மெண்ட்டை மீட் பண்ணுதான்னு கேட்கறாங்க. ஆப்ஷன் தான் ஏ ஆப்ஷன் தான் பெஸ்டா இருக்கு. பி ஆப்ஷனை பாருங்க. டெவலப்டு ஃபோக்கஸ்டு ஒன்லி ஆன் எக்கனாமிக் growth. இந்த ஒன்லிங்கிற வேர்டு வந்து ஒண்ணுத்த மட்டும் ஸ்பெசிஃபிக்கா குறிக்குது. அப்போ இந்த இடத்துல இது வராது. எக்கனாமிக் growth-அ பத்தி மட்டுமே அது பேசல. ஆக்சுவலா 17 கோல்ஸ் நிறைய விஷயத்த பத்தி பேசியிருக்காங்க. ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ரிகார்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் இதுவுமே கிடையாது. ரேபிட் இண்டஸ்ட்ரியலைஸ் growth ஆகுறதுனால என்விரான்மெண்ட் இம்பாக்ட் இருக்கு, அதனால மட்டுமே இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து டேமேஜ் படுத்திட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே. பட் சஸ்டைனபிள் கோலுக்கு பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் இது கிடையாது. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அவங்க ஒன்லிங்கிற வேர்டு யூஸ் பண்றாங்க. வெறுமே கன்வர்ஷன் ஆஃப் ரிசோர்சஸ் ஃபார் கரண்ட் யூஸ் ஒன்லிங்கிறதும் நெகட்டிவ் சென்டென்ஸ். அதனால இது 3 சென்டென்ஸ் வராது. கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நல்லா புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுமே ஆன்சர் மாதிரி நம்மளுக்கு தெரியும் எக்ஸாம் ஹாலில் இருக்கும் போது. பட் இதில் பாசிட்டிவ், நெகட்டிவ் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நீங்கள் வச்சு படிக்கும் போது உங்களால் ஈஸியாக வந்து பண்ண முடியும். செகண்ட் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ காஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன்? என்விரான்மெண்ட் டீக்ரேடேஷனுக்கு என்ன நாட் ஏ காஸ்? இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூஜிசி நெட்ல பார்க்க வேண்டிய கண்டிப்பான கொஸ்டின்ல இருக்க இன்கரெக்ட், கரெக்ட், நாட்டு இது எல்லாமே நீங்க பார்த்துட்டு தான் ஆன்சர் போடணும். இங்க கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க நாட் ஏ காஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் கேட்டிருக்காங்க. டீக்ரேடேஷன் கேட்டிருக்காங்க. எது வந்து என்விரான்மெண்ட்டை அழிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. டிஃபாரஸ்டேஷனா, பொல்யூஷனா, சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரா, அர்பனைசேஷனா கேட்டிருக்காங்க. இப்ப நாட்டுன்னு கொஸ்டின் கேட்டனால ஆன்சர் வந்து சி தான் கரெக்ட். டிஃபாரஸ்டேஷன் என்னன்னு சொல்லுவாங்க? மரத்தை செடிகள் எல்லாம் அழிக்கிறதா டிஃபாரஸ்டேஷன். கண்டிப்பா வருது. பொல்யூஷன்னா வந்து நம்ம பொல்யூட் பண்றோம் என்விரான்மெண்ட், இதுவும் கிடையாது. அர்பனைசேஷன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரியலைஸாகவும் கமர்ஷியல் யூசஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம் நம்ம லேண்டை, அதுவுமே ஆன்சர் கிடையாது. சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் தான் கரெக்ட். அக்ரிகல்ச்சர்ல வந்து நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாம, ஃபெர்டிலைசர்ஸ் ரொம்ப கெமிக்கலா அதிகமா இருக்க ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம ப்ராப்பரா யூஸ் பண்றதா சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். அந்த growth-க்கு டெவலப்மெண்ட்டுக்கு லேண்டை பொறுத்து ஒரு அக்ரிகல்ச்சரை மாறும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி அந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட
ஹார்வெஸ்டிங்கை நடத்திக்கணும். அதுதான் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்ல கூட நம்ம வந்து லாஸை சந்திக்கலாம், பட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அதில் ப்ராஃபிட் அதிகமாக பார்க்க முடியும். ஏன்னா அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் நமக்கு தெரிஞ்சு நம்ம செய்யும் போது. ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் சி தான் ரைட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3. விச் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் கிளைமேட்டிக் சேஞ்ச் மிட்டிகேஷன் அண்டர் யூஎன் ஃப்ரேம் ஒர்க்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் என்னன்னா, இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் கேட்குறாங்க. கிளைமேட்டிக் சேஞ்ச் இதுதான் உங்க வார்த்தையே. நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் படிச்சிருப்பீங்க. கிளைமேட்டிக் சேஞ்ச் மிட்டிகேஷன் என்ன சொல்ல வராங்கன்னா, இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் சொல்லிட்டாங்க. ஆன்சர் இதுக்கு பார்த்தீங்கன்னா, கிளைமேட்டிக் சேஞ்சுன்னு கொடுத்துருக்கனால ஆன்சர் வந்து கியோட்டோ புரோட்டோகால். கியோட்டோ புரோட்டோகால் தான் ஆன்சர் ரைட்டு. மான்ட்ரியல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மூன் சம்மந்தப்பட்டது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன்னா என்னது? ஓசானை பத்தி பேசுறது எல்லாம் இதுல வரும். சாரி, என்னால் அது கரெக்டாக எழுத வர மாட்டேங்குது இதுல. இது வந்து ஓசான் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதுல வரும். ஆனா நீங்க இதுல பாத்துக்கலாம். ஓசான்ல இருக்க திங்ஸ், ஓசான்னா என்ன சொல்லுவீங்க? இதுக்கு மேல இருக்கிறதா, நம்மளோட அட்மாஸ்பியருக்கு மேல இருக்கிறதா ஓசான். அந்த ஓசானை வந்து அழிக்கிற கேசஸ் எல்லாம் பத்தி படிக்கிறதுல மான்ட்ரியல் புரோட்டோகால். ராம்சர் கன்வென்ஷனும் தனியாக ஒரு கன்வென்ஷன் இருக்கு. கார்டிஜனா புரோட்டோகாலுமே வந்து ஒரு மான்ட்ரியல் கீழே வர ஒரு புரோட்டோகால் தான் அது, கார்டிஜனா புரோட்டோகாலும். இன்னைக்கு நம்ம இப்போ தேர்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கிளைமேட்டிக் சேஞ்ச் மிட்டிகேஷன் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா கியோட்டோ புரோட்டோகால் தான் கிளைமேட்டிக் சேஞ்சை பத்தி பேசுறது. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் தி இம்பாக்ட் ஆஃப் தி பொல்யூஷன் growth ஆன் தி பாப்புலேஷன் growth ஆன் தி என்விரான்மெண்ட். என்ன பாப்புலேஷன் வந்து growth ஆகுறதுனால நம்ம எர்த்துக்கு என்ன இம்பாக்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸை தெளிவாக படிங்க. ஏன்னா ட்ரூ ஃபால்ஸுங்கிற கொஸ்டின்ல நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கும். இட் ஆல்வேஸ் லீட்ஸ் டு எ பெட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இட் ஹாஸ் நோ இம்பாக்ட் ஆன் பயோடைவர்சிட்டி. இட் இன்க்ரீஸ் டிமாண்ட் ஃபார் நேச்சுரல் ரிசோர்ஸ் லீடிங் டு தி என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ். இட் இம்ப்ரூவ்ஸ் எக்கோலாஜிக்கல் பேலன்ஸ். பாப்புலேஷன் அதிகமாகறனால என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க நெகட்டிவாக தான் கேட்குறாங்க, பாசிட்டிவாக கொஸ்டின் இல்லை. நெகட்டிவாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தான். இட் இன்க்ரீசஸ் டிமாண்ட் ஃபார் தி நேச்சுரல் ரிசோர்சஸ் லீடிங் டு தி என்விரான்மெண்ட் ஸ்ட்ரெஸ். பாப்புலேஷன் அதிகமாக அதிகமாக நம்மளுக்கு என்ன இருக்கும்? நேச்சுரல் ரிசோர்ஸஸ் டிமாண்ட் வந்து அதிகமாகுது. லீடிங் டு தி என்விரான்மெண்ட் ஸ்ட்ரெஸ். என்விரான்மெண்ட்டே நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் ஆப்ஷன் சி தான் பெஸ்ட் ஆன்சர்ஸ். மற்ற எதுவுமே இதுக்கு ஆன்சர் வராது. இதெல்லாம் ஜென்ரலைஸ்டான கொஸ்டின்ஸ். நீங்க கொஸ்டின் படிச்சு புரிஞ்சுக்கிறதுல தான் ஆன்சர் பண்றது இருக்கு. கொஸ்டின் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கீ ஆப்ஜெக்டிவ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். என்விரான்மெண்டல் எஜுகேஷன் நம்ம ஏன் கொண்டு வரோம், அது எதுக்கு செய்யறாங்க, அதுதான் இந்த இடத்துல. ப்ரொமோட் consumerization, encourage resource exploitation, create environmental awareness and reasonable behavior இருக்கணும். avoid public participation in convention. இதுல வந்து பாசிட்டிவா தான் கேட்கறாங்க. key objectives of environmental education. environmental education நம்ம எது கொடுக்கணும்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் ரைட். படிக்கும் போதே தெரிஞ்சிடும். கிரியேட் என்விரான்மெண்ட் அவேர்னஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர். இந்த இந்த ஒரு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணோம். நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு வரோம். டிஃப்ரெண்ட் டிஃபாரஸ்டேஷனை பத்தி இருக்கட்டும், பொல்யூஷனை பத்தி இருக்கட்டும், அர்பனைசேஷனை பத்தி இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். எப்படி சேர்க்கிறோம்? என்விரான்மெண்ட் எஜுகேஷன் மூலியமா நம்ம அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். ஆனா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. மற்றது எல்லாமே வந்து நெகட்டிவ்ல போயிடும். இதுதான் வந்து ஆன்சர் கரெக்டா இருக்கும். மேக்ஸிமம் என்விரான்மெண்ட் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்கா அந்த மீனிங் சென்டென்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதையும் தாண்டி என்விரான்மெண்ட்ல நிறைய இன்டெப்த் கொஸ்டின்ஸ் அவங்க போயிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு ஜென்ரலைஸ்ல இருந்து, ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப இன்டெப்த் போய் படிச்சுக்கிட்டா போதும், அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருங்க. ஆனா ஒரு ஷிஃப்ட்லும் யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 15 ஷிஃப்ட்ல கொஸ்டின்ஸ் வந்து நடத்துறாங்க. அந்த 15 ஷிஃப்ட்டுக்குமே உங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் எல்லா ஷிஃப்ட்டுக்குமே அவங்க இன்டெப்த் கொண்டு போக முடியாது கண்டிப்பா. அப்போ இந்த மாதிரி ஜென்ரலைஸ்டு கொஸ்டினை கேட்டு உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த 5 மினிட்ஸ் பிரேக் சீரிஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நாளைக்கு நான் இன்னொரு புது டாபிக்ல டாப் 5 கொஸ்டின்ஸ் நான் எடுத்துட்டு வரேன். ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கந்தன் அகாடமியை. யூஜிசி நெட் ஜூன் 2025 ஏம் பண்றவங்களுக்கு இந்த சீரிஸ் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த 5 மினிட்ஸ் பிரேக் சீரிஸை எவ்வளவு பொட்டன்ஷியலாகவும் வைஸாகவும் யூஸ் பண்ணிக்க முடியுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் கந்தன் அகாடமி. கந்தன் அகாடமியோட டெய்லி 10 கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதே மாதிரி பிஒய்க்யூஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். பிஒய்க்யூஸ் இந்த மாதிரி சிம்பிளா இருக்காது. பிஒய்க்யூஸ் டைரக்ட் பிஒய்க்யூஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து கந்தன் அகாடமியோட பயோல நான் கொடுத்துருக்கேன். அதில் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு டெய்லியும் 10 கொஸ்டின்ஸ் வந்து வித் எக்ஸ்பிளனேஷனோட அங்க இருக்கும். ஏன்னா நீங்க வந்து மற்றவங்க கூட வந்து அங்க ஒரு 15 மெம்பர்ஸ் 20 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அதுல உங்க ஸ்கோர் மேல வந்து தெரியும். இது இவ்வளவு நம்ம எடுத்திருக்கோம், இவ்வளவு கொஸ்டின்ஸ் தப்பு, இவ்வளவு கொஸ்டின்ஸ் சரின்னு வரைக்கும் உங்களுக்கு தெரியும் வித் எக்ஸ்பிளனேஷனோட.
நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கந்தன் அகாடமி யூஜிசி நெட் செட்னு சொல்லிட்டு டெலிகிராம் குரூப் இருக்கு, அதில் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் பயோல கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூஜிசி நெட் ஜூன் 2025 கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வைஸா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கு, 40 to 50 days தான் நம்ம கையில இருக்கும் போது பிஒய்க்யூ சீரிஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஏதாவது மிஸ்டேக் இருக்கு, நம்மளுக்கு வந்து டவுட் இருக்கு, நீங்க ஏதாவது வந்து கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம், நான் வந்து ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ.